ஹலோ எவ்ரிவன், ஐ எம் பார்த்திபன். வெல்கம் டு SAP வியூஸ். இன்றைக்கி டேட் 4/9/2025. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 8:30க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா MCC ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 2க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் இதெல்லாமே இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது. இப்போது இந்த ரவுண்டு 2 தொடர்பான மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம என்னவெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இன்றைக்கி, அதாவது 4/9/2025 இன்றைக்கி ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகுது. அதே போல் பேமெண்ட்டும் ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு நம்ம என்னவெல்லாம் செய்யணும், யாரெல்லாம் இன்றைக்கி செய்யணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்த்துடலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 4th September 2025 9th September 2025 அப் டு 12 noon ஆஸ் பர் த சர்வர் டைம். ஓகே, இப்போது நான் ஆல் இண்டியா கோட்டாவில் ரவுண்டு 1 கலந்துக்கவே இல்லை சார். இப்போது ரவுண்டு 2 நியூவாக நான் ரெஜிஸ்டர் பண்ணுறேன் அப்படின்ற கேண்டிடேட்டும் என்ன பண்ணிக்கலாம், இன்றைக்கி ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு பேமெண்ட் செய்து கொள்ளலாம். ஓகேங்களா? நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அலவுடு. அதே போல் நான் ஃபஸ்ட் ரவுண்டில் கலந்துக்கிட்டேன், ஆல் இண்டியா கோட்டாவில் கலந்துக்கிட்டேன். வெறும் 5,000 இல்லைன்னா 10,000 மட்டும்தான் கட்டினேன். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு மட்டும்தான் நான் என்ன பண்ணினேன், பேமெண்ட் கட்டியிருந்தேன். இப்போது நான் டீம்டு யூனிவர்சிட்டிஸுக்கும் நான் ரெஜிஸ்டர் பண்ணணும், அதே போல் பேமெண்ட் செலுத்தணும் அப்படின்ற மாணவர்களுக்கு MCCயில் உங்களுக்கு ரீசெட் ஆப்ஷன் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. இதை யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத தெளிவாக கிளியராக புரிஞ்சுக்குங்க. இது கொஞ்சம் ஆபத்தான விஷயமும் கூட. என்ன அப்படின்னா, இந்த ரீசெட் ஆப்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு ரவுண்டு 1, ரவுண்டு 2, ரவுண்டு 3 கடைசி ரவுண்டு வரைக்கும் ஒரு மாணவர் ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தி கொள்ளலாம். ஓகேங்களா? அப்படின்னா நீங்கள் செகண்ட் ரவுண்டில் இந்த ரீசெட் ஆப்ஷனை யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்பவும் தேர்ட் ரவுண்டில் யூஸ் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட் ரவுண்டில் கொடுத்தது அது காமன், ஏன்னா நியூ காலேஜஸ் வருது. அதனால் யாராவது விடுபட்டிருந்தால் இல்லை மறந்துருந்தீங்க அப்படின்னா அப்போ போட்டுக்கலாம். அது ஃப்ரீ எக்ஸிட்டில் வந்துருச்சு. இப்போது ரவுண்டு 2 இந்த ரீசெட் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு உங்கள் கேட்டகிரிக்கு ஒரு 5,000 கட்டியிருக்கிறீங்க, இல்லை உங்கள் கேட்டகிரிக்கு ஒரு 10,000 கட்டியிருக்கிறீங்க. இப்போது நான் டீம்டு யூனிவர்சிட்டிக்கும் நான் போடணுன்ட்டு இருக்கிறேன், 2 lakhs கட்டலான்ட்டு இருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே செலுத்தின அந்த கவர்மெண்ட் காலேஜுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு போயிடும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் அதை என்ன பண்ணுறீங்க, ரீசெட் பண்ணுறீங்க. அப்போது இந்த செல்ஃபோன்லையெல்லாம் ஸ்டோரேஜ் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா ரீசெட் பண்ண என்ன ஆகும், பழைய டேட்டாவெல்லாம் போயிடும் இல்லையா? அதே ஆப்ஷன் தான் இங்கேயும். அப்போது ரீசெட் ஆப்ஷன் செய்யும்போது நீங்கள் இதுக்கு முன்னாடி கொடுத்த தகவல், நீங்கள் இதுக்கு முன்னாடி கொடுத்த பேமெண்ட்டு எல்லாமே போயிடும். இப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி தான். இல்லை சார், நான் ரவுண்டு 1 டீம்டு மட்டும்தான் போட்டிருந்தேன், இப்போ நான் கவர்மெண்ட் காலேஜும் போட போகிறேன் அப்படின்னா இந்த ரீசெட் ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் போயிடும். அப்போ நான் ஏற்கனவே ரவுண்டு 1 டீம்டு யூனிவர்சிட்டிக்கு 2 லட்சம் கட்டினேன். இப்போ நான் என்னோடய கேட்டகிரி 5,000 வருது, இல்லைன்னா 10,000 வருது அப்படின்னா ரீசெட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கட்டின 2 லட்சம் ரூபாய் போய்விடும். இப்போ திரும்பவும் கவர்மெண்ட் காலேஜுக்கு நீங்கள் போட்டீங்க அப்படின்னா உங்கள் கேட்டகிரி 5,000 கேட்டகிரியில் வர மாதிரி இருந்தால் 2,05,000 ரூபாய் திரும்ப செலுத்தணும். உங்கள் கேட்டகிரி 10,000 வர்ற மாதிரி இருந்தால் 2,10,000 செலுத்தணும். அதனால் ரீசெட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசித்து வீட்டில் பேரண்ட்ஸுக்கிட்ட கேட்டுட்டு செய்யுங்க. தெரியாமல் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பணம் போய்விடும், பணம் காணாமல் போய்விடும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்போது இன்றைக்கி ரவுண்டு 1 நான் இது வரைக்கும் கலந்துக்கவே இல்லை, இப்போ ரவுண்ட் 2 செய்கிறேன் அப்படின்றவங்க உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் வேணும் அப்படின்னா 5,000 10,000 உங்கள் கேட்டகிரி கேட்டார் போல் கட்டிக்கலாம். இல்லை சார், நான் டீம்டு யூனிவர்சிட்டிக்கு போடுறேன் அப்படின்னா 2 லட்சம் கட்டிக்குங்க. 2க்கும் போடுறேன் அப்படின்னா 2,05,000 இல்லை 2,10,000 செலுத்துகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணணும். இது மட்டும்தான் இன்றைக்கி செய்ய முடியும். ஓகேங்களா?
இதுவே நான் ரவுண்டு 1ல் ஒரு சீட் எடுத்துக்கிட்டேன், இப்போ நான் ரீஅலாட்மெண்ட் போடுறேன் அப்படின்றவங்க வில்லிங்னஸ் மட்டும் இன்றைக்கி கொடுக்கலாம். பேமெண்ட் எதுவும் செலுத்த தேவையில்லை. ஏன்னா நீங்கள் ஏற்கனவே ரவுண்டு 1ல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டிட்டீங்க, பேமெண்ட் கட்டிட்டீங்க, அதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டீங்க, சீட்டும் அலாட் ஆகிடுச்சு. அப்போது நாளைக்கு யாருக்கெல்லாம் ஃபஸ்ட் ரவுண்டில் சீட்டு கிடச்சிதோ அவங்க இன்றைக்கி வந்து வில்லிங்னஸ் மட்டும் கொடுத்துக்கலாம், நாளைக்கு சாய்ஸ் ஃபில்லிங் செய்து கொள்ளலாம். சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது 5th செப்டம்பர் 2025 9th செப்டம்பர் 2025 ஆஸ் பர் த சர்வர் டைம் வரைக்கும். ஓகேங்களா? ஸோ இன்று ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் ஆப்ஷன் ஓப்பன் ஆகுது. அதுக்கான டெமோ வீடியோவும் நம்ம போஸ்ட் பண்ணிடுறோம். அதுக்கு முன்னாடி சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. சீட் மேட்ரிக்ஸை பார்த்தோன்னா நம்மளுக்கு ஓவராலாக எவ்வளோ சீட்ஸ் வேக்கண்ட் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிய வரும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு டெமோ வீடியோ போஸ்ட் பண்ணுவோம். ஸோ ரவுண்டு 2ல் கலந்துக்கிறவங்க தெளிவாக உங்களுக்கு எந்த சீட்டு வேணுமோ அதை மட்டும் நீங்கள் போடுங்க. ஏன்னா ஒன்ஸ் சீட்டு கிடைச்சதுக்கப்புறம் வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னாகும், உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட் வந்து போயிடும். ஓகேங்களா? ஏன்னா ரவுண்டு 2ல் ஆல் இண்டியா கோட்டாவில் உங்களுக்கு என்ன இருக்குது, பெனால்ட்டி இருக்குது, அதாவது ஃபோர்ஃபீச்சர் இருக்குது. ஓகேங்களா? அதனால் நீங்கள் என்ன செய்யணும், எந்த சீட்டு வேணுமோ அது மட்டும் போடுங்க. ஆல்ரெடி ஒரு காலேஜ் கிடச்சிருக்குதுன்னா அதை விட பெட்டரான ஒரு காலேஜ் எனக்கு தேவைப்படுது அப்படின்னா அதை மட்டும் போடுங்க. அப்படி கிடச்சிருச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக போய் ஜாயின் பண்ணணும். அப்படி சேரல அப்படின்னா என்ன ஆகும், நீங்கள் கட்டின செக்யூரிட்டி டெபாசிட் ஃபோர்ஃபீட் ஆயிரும். ஸோ இத்தனை தகவல் இருக்குது. ரவுண்டு 2ல் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க தெளிவாக வீட்டில் பேரண்ட்ஸுக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஒரு முடிவெடுங்க. அவசரப்பட்டு ரீசெட் ஆப்ஷன் எல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அதை பற்றி தெரிஞ்சுட்டு செய்யுங்க. ஓகேங்களா? இதை பயப்படுத்துறதுக்காக இல்லை. ஏன்னா தெரியாமல் ரீசெட் பட்டனை கிளிக் பண்ணிட்டேன் சார், எனக்கு 2 லட்சம் போயிடுச்சு, 5000 போயிடுச்சு, 10,000 போயிடுச்சுன்ட்டு எவ்ரி இயர் மினிமம் ஒரு 2 பேரண்ட் 3 பேரண்ட்டாவது கால் பண்ணுறாங்க. ஒன்ஸ் நீங்கள் அதை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த சுற்றுகளில் உபயோகப்படுத்த முடியாது. அது மட்டும் இல்லாமல் பணம் போனது தான். ஓகேங்களா? ஸோ கிளியராக எல்லாமே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஒரு 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். மீண்டும் அடுத்தது ஒரு வீடியோவோட அடுத்தது ஒரு அப்டேட்டோட MCC ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 2னுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் இதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு ஒரு டெமோ வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you, have a nice day.